This is a massive figure. It's more than 3 lakh or 3.5 lakh crores. நான் exact number என்கிட்ட இல்லை. இந்த 3 to 4 lakh crores that you spend on education, both school and higher education. வருஷம் ஏசர் ரிப்போர்ட் வருது இல்லையா? ஏசர் ரிப்போர்ட் மேலே எனக்கு நிறைய கம்ப்ளைண்ட் இருக்கு. they've been doing a great job. அந்த இது NEPயில் சஜஷன் கொடுக்கும்போது 2019 2020 இந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஜாஸ்தி பட்ஜெட் அலோகேஷன் பண்ணணும்னு எழுதி அனுப்பிச்சதில் ஆளுங்களும் நானும் ஒருத்தன் தான். சரி, அவனோட மதர் டங்கே அவனுக்கு சரியாக படிக்க வரல. அதான் சார், இப்போ என்னால் இந்த புக்கவே நான் படிக்க முடியல, என்னால் 3 புக் படிக்க முடியும். புரிஞ்சிச்சு எனக்கு. இதே படிக்க வரல, படிப்பை நிறுத்தினுங்களா? சஜஷன் அட்வைஸ், இட்ஸ் நாட் அ கம்பல்ஷன். NEPயில் எதுவுமே கம்பல்ஷன் கிடையாது சார். PMC is different. ஓகே, இப்போ இந்த ரீசெண்ட் கான்ட்ரவர்சி இஸ் டிஃப்ரெண்ட். ஓகே, அது ஒரு திட்டம். இட் ஹஸ் நத்திங் டு வித் எனி. ஒரு டு லீட் அன் இன்டெலிஜென்ட் லைஃப் வித் அ லாட் ஆஃப் காமன் சென்ஸ், அடிஷ்னல் லாங்குவேஜ் கற்றுவது தப்பே கிடையாது. திணிப்புங்கிறது ஐ எம் டெட்லி அப்போஸ் டு. இந்த தார் எடுத்துகிட்டு போயிட்டு இதெல்லாம் ஆக்சுவலாக இட் இஸ் அ காட்டு மிராண்டி தான். பார்பரிக் ஆக்டிவிட்டி. இட்ஸ் அ பார்பரிக் ஆக்டிவிட்டி. எந்த மொழியும் அழிக்கக்கூடாது, எந்த மொழியும் திணிக்கக்கூடாது. இது ஒரு நம்ம கோல்டன் ரூலாக வச்சுக்கணும். எல்லோமிச் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட கல்வியாளர் நந்தகுமார் சார் இருக்காரு. அவர்கிட்ட கேட்க நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு, வாங்க கேட்போம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? சௌக்கியமா இருக்கு. இப்போ நம்ம இந்தியாவில் எடுத்துக்கிட்டா இப்போ பட்ஜெட்ஸ் அலோகேஷன் வருது. இப்போ பட்ஜெட் அலோகேஷன் படி பார்த்தா இப்போ எஜுகேஷனுக்காக கவர்மெண்ட் ஸ்பெண்ட் பண்ணுற பட்ஜெட்ஸ் குறைஞ்சிட்டே இருக்கும்போது குவாலிட்டியான எஜுகேஷன் பீப்புளுக்கு எப்படி போய் சேரும்? குறையல. ஒவ்வொரு வருஷமும் இவங்க 6% கேட்பாங்க. 3% 4% சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸ்டேட் கவர்மெண்ட்டோட எஜுகேஷன் பட்ஜெட், ஸ்கூல் அண்ட் ஹையர் எஜுகேஷன் 30+ ஸ்டேட்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா this is a massive figure. It's more than 3 lakh or 3.5 lakh crores. நான் exact number என்கிட்ட இல்லை. இந்த 3 to 4 lakh crores that you spend on education, both school and higher education, இதோட have you got your return on investment qualitatively நீங்க பார்த்தீங்கன்னா we have fallen short by a big margin. It's appalling. if you வருஷம் ஏசர் ரிப்போர்ட் வருது இல்லையா? ஏசர் ரிப்போர்ட் மேலே எனக்கு நிறைய கம்ப்ளைண்ட் இருக்கு. they've been doing a great job, but they concentrate only on rural schools. 2ஆம் கிளாஸ் பாடத்தை 8ஆம் கிளாஸ் பசங்க படிக்க முடியல, 2ஆம் கிளாஸ் பசங்க 5ஆம் கிளாஸ் படிக்கும்போது பர்சன்டேஜ் வில் பி டிஃப்ரெண்ட். இது மாதிரி தான் அடுத்த வருஷம் இதே தான் வரும். which means ஏசர் ரிப்போர்ட் இயர் ஆஃப்டர் இயர் tells you how as a nation, not as a state, as a nation, across the nation, we have failed the rural children. Okay, so rural children will continue to get poorly educated, go to some nearest arts and science college or second or third rank engineering college. அது முடிச்சுட்டு மெட்ராஸில் வேலைக்கு வருவோம். 4 பேராக சேர்ந்து ஒரு ரூம் எடுத்துகிட்டு டாக்ஸி ஓட்டுவான். பட் அவங்கள கரெக்டான படிப்பு கொடுத்துருந்தீங்கன்னா அவன் வாழ்க்கையில் எங்கேயோ போயிருப்பான். அவங்களுக்கு இருக்கிற திறன், அவங்களுக்கு இருக்கிற ஹார்ட் ஒர்க், அதுக்கும் சிட்டி பசங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ்? கரெக்டான டயத்தில் நீங்கள் நியூமரசி லிட்ரஸி கொடுக்கல, ஸ்கில்ஸ் கொடுக்கல. சரி, நீங்கள் இப்போ சொல்லும் போது எஜுகேஷனுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி சொல்கிறீங்க. அப்படின்னும் போது பட்ஜெட்டில் டோட்டல் பட்ஜெட்டில் இவ்வளோ நம்ம எஜுகேஷன் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு ஒரு ரெக்கமெண்டேஷன் 6%. அந்த 6% நம்ம தொடவே கிடையாது. அது இல்லாமல் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எஜுகேஷனுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறோம்ல சார், இப்போ எஜுகேஷன் செஸ்ன்னு போகிறோம். அதை கம்ப்ளீட்டாக நம்ம எஜுகேஷனுக்கு யூஸ் பண்ணுறோமா? கவர்மெண்ட்டாக எஜுகேஷனுக்கு கவர்மெண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறது குவான்டிட்டி குறைஞ்சிட்டே இருக்குல்ல. இப்போ ஸ்காலர்ஷிப்ஸ் குறைக்கிறாங்க அப்படின்னும் போது இது நம்ம இன்டெரக்டாக அந்த பீப்புளை தான் அஃபெக்ட் பண்ணும். ஸோ just by increasing the budget allocation for education, அது இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வரவேற்கிறேன் நான். பட் அதை வரவேற்கிறதுக்கு முன்னாடி போடுற பைசா நல்ல இடத்துக்கு போகுதா, அதை அசஸ் பண்ணி அதை அசஸ் பண்ணுங்க. அது என்ஷூர் பண்ணாதான் நீங்கள் எக்ஸ்ட்ரா செலவழிக்கணும். இல்லாட்டி யூ வில் பி புட்டிங் லாட் ஆஃப் குட் மணி ஆன் பேட் திங்ஸ். புவர் குவாலிட்டியை வச்சுட்டு நீங்கள் அதில் பைசா செலவழிக்கனால என்ன இது? ஐ எம் ஆல் ஃபார் அந்த இது NEPயில் சஜஷன் கொடுக்கும்போது 2019 2020 இந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஜாஸ்தி பட்ஜெட் அலோகேஷன் பண்ணணும்னு எழுதி அனுப்பிச்சதில் ஆளுங்களும் நானும் ஒருத்தன் தான். பட் இட் ஷுட் பி accompanied by a promise of better delivery, better quality teachers. நம்ம
ஸ்கூல் இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா உடனே பில்டிங் கட்டு, கம்ப்யூட்டர் கட்டு, தண்ணி தொட்டி கட்டலாம், அதெல்லாம் இம்பார்ட்டன்ட். பட் தி கோர் ஆஃப் குட் எஜுகேஷன் இஸ் ஹியூமன் ரிசோர்ஸ். எஸ். Unless there is a significant improvement in the quality of teachers, especially primary teachers, கேஜி டு ஃபார்மேட்டிவ் இயர்ஸில் நல்ல டீச்சிங் பண்ணாதான். ஏன்னா 10-12 வயசுக்கு மேலே இன்னைக்கு தேதியில் ஒரு ஆர்வமுள்ள பையன் கூகுள் யூஸ் பண்ணுவான், நெட் யூஸ் பண்ணுவான், ஏஐ யூஸ் பண்ணுவான், அப்பா கிட்ட சண்டை போட்டு மொபைல் வாங்கிட்டு ரிசர்ச் பண்ணி போச்சுவான், இல்லாட்டி பஜார் நோட்ஸ் இருக்குது, அவன் படைச்சிடுவான். 12-13 வயசு வரைக்கும் யூ ஹாவ் டு எக்ஸ்போஸ் தெம் டு எக்ஸலண்ட் டீச்சர்ஸ், எக்ஸலண்ட் ஹியூமன் பீயிங்ஸ். தட் இஸ் வேர் வி ஹவ் கான் repeatedly gone wrong for decades and decades and decades, and it continues. சரி, இப்போ நீங்கள் சொல்லும் போது எஜுகேஷன் சிஸ்டம் பற்றி சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படின்னும் போது ஏசர் ரிப்போர்ட் சொல்லிட்டீங்க. அப்படி ஏசர் ரிப்போர்ட் சொல்லும் போது ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட்டால ஒரு 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிற கண்டென்ட் வந்து படிக்க முடியல அப்படின்னும் போது, இந்த இப்போ இருக்க நம்ம நேஷனல் எஜுகேஷன் பாலிசி என்ன சொல்லுதுன்னா 3 லாங்குவேஜ் பாலிசியே சொல்லுது. அப்படின்னும் போது ஒரு ஸ்டூடெண்ட்டால அவனுடைய ஃபர்ஸ்ட் லாங்குவேஜே ஒழுங்காக படிக்க முடியாத போது நம்ம வந்து 2nd லாங்குவேஜ் போகிறத விட 3rd லாங்குவேஜ் 3 லாங்குவேஜே ஒரு வருஷங்க சொல்லி தரும் போது அந்த குழந்தைக்கு அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரெஷராக இருக்குமோ அப்படின்ற ஒரு கொஸ்டின் எழுந்துகிட்டே இருக்கு. எக்ஸலண்ட் கொஸ்டின் இது. அதாவது சரி, அவனோட மதர் டங்கே அவனுக்கு சரியா படிக்க வரல. அதான் சார், இப்போ என்னால் வந்து இந்த புக்கவே நான் படிக்க முடியல, என்னால் 3 புக்கு படிக்க புரிஞ்சிச்சு முடியும். எனக்கு. இதே படிக்க வரல, படிப்பை நிறுத்தினுங்களேன். இஸ் தட் அ சொல்யூஷன்? அதாவது 2ஆம் கிளாஸ் டெக்ஸ்ட்டை 8ஆம் கிளாஸில் 67 பேர் தான் படிக்க வராங்கிறதுனால அவன் மேலே குத்தமா இந்த என்டையர் சிஸ்டத்துக்கு மேலே குத்தமா? ஸோ நீங்கள் வந்து இவனால் முடியலன்னு தரத்தை குறைச்சிட்டே போவீங்களா? படிப்பை நிறுத்திடலாமே, படிக்க முடியல, பாவம் கஷ்டப்படுறான், ஸ்ட்ரெஸ்ஸு, ஸோ நிறுத்திடுங்களேன். கொஷின்ஸ் வந்து நான் அப்படி வைக்கல. நான் எப்படி வைக்கிறேன்னா, ஒரு குழந்தைக்கு வந்து நம்ம 2 ஸ்டெப் பை ஸ்டெப்பா இம்ப்ரூவ் கொடுக்கணுமே தவிர நம்ம எடுத்த உடனே எவ்வளோ நாள் வெயிட் பண்ணுவீங்க? ரிசர்ச் ஷோஸ் தட் பை த டைம் ஹி இஸ் 8, ஓகே சார், you must have increased his neural activity to the highest level possible. ஓகே சார். அந்த ஏஜ் நீங்க கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நிறைய எக்ஸசைஸ் இருக்கு, நிறைய பண்ணலாம். அந்த டெண்டர் ஏஜ்லயே நம்ம வந்து அதாவது நீங்க அதாவது ஃபீட்டல் அதாவது கர்ப்பத்தில் இருக்கிற அந்த ஸ்டேஜ்ல இருந்து 8 வயசு வரைக்கும் எந்தெந்த எவ்வளோ சவுண்ட்ஸ் கேட்க முடியுமோ, எவ்வளோ லாங்குவேஜஸ் கேட்க முடியுமோ, எவ்வளோ ஆப்ஜெக்ட்ஸ் பார்க்க முடியுமோ, எவ்வளோ டச் அண்ட் ஃபீல் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் திங்ஸ் எல்லாத்துக்கும் எக்ஸ்போஸ் பண்ணாதான் நியூரல் ஆக்டிவிட்டி வில் பி அட் இட்ஸ் ஹையஸ்ட். ஒன்ஸ் தட் பிளாட்ஃபார்ம் இஸ் ஃபார்ம், தென் தட் பர்சன் இஸ் கேபபிள் ஆஃப் லேர்னிங் எனி திங் அட் எனி ஏஜ். அந்த பிளாட்ஃபார்ம் பில்ட் பண்ணிட்டீங்கன்னா அவன் 75 வயசில் பிளேன் ஓட்ட கற்றுக்கலாம், 68 வயசில் ஒரு புது லாங்குவேஜ் கற்றுக்கலாம், 28 வயசில் பைத்தான் ட்ராப் பண்ணிவிட்டு C++ ட்ராப் பண்ணிட்டு பைத்தான் இன்னொரு லாங்குவேஜ் கற்றுக்கலாம். அதுக்கெல்லாம் எபிலிட்டி வந்து you will have to increase his neural activity to the extent possible when he is still young. Yes sir. அப்போ வந்து நான் ஸ்ட்ரெஸ்ஸுன்னு பார்த்தோம்னா ஒன்றுமே நடக்காது. இட்ஸ் நாட் அ ஸ்ட்ரெஸ். தி மைண்ட் ஆஃப் எ யங் கிட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஆக்டிவ், எக்ஸ்ட்ரீம்லி கியூரியஸ். டைம் ஃபார் கல்டிவேஷன் அந்த மாதிரி சொல்கிறேன். அப்சல்யூட்லி யூ ஷுட் நாட் மிஸ் த பஸ். அப்போ நீங்கள் எவ்வளோ கொடுக்கணுமோ அவ்வளோ கொடுக்கணும். அதனால தான் பாடத்திட்டத்திலேயே ஒரு வைட் ரேஞ்ச் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் ஒரு பர்டிகுலர் ஏஜ் வரைக்கும் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் தான் 10ஆம் கிளாஸ்க்கு அப்புறம் சிலதெல்லாம் ட்ராப் பண்ணலாம். ஏன்னா பை த டைம் ஹீ இஸ் ரியலைஸ் வேர் ஹீ இஸ் குட் அட் அது மாதிரி. பட் ஒரு 8ஆம் கிளாஸ் வரைக்கும் இல்லை 10ஆம் கிளாஸ் வரைக்கும் ஒரு வைட் ரேஞ்ச் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் எது கொடுக்குறோம், ஸோ தட் வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் ஹிஸ் நியூரல் ஆக்டிவிட்டி பிகம்ஸ் தி ஹையஸ்ட். அதான் உலகம் ஃபுல்லாக தான் நியதி. ஸ்ட்ரெஸ் ஐயோ நம்ம குழந்தைப்பா அப்படின்னு பயந்துறேன்னா ஹீ இஸ் ரெடி, யூ டோன்ட் நோ. சரி, இப்போ நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் இன்னொரு முக்கியமான விஷயம் பேசுறது என்னன்னா மதர் டங் பேஸ்டு எஜுகேஷன். இது வந்து சொசைட்டிக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினைக்கிறீங்க? இந்த என்இபி இருக்கு இல்லையா, என்இபி நான் சொன்ன மாதிரி 66 பக்கம் 27 சாப்டர். சாப்டர் 4 ஆன் கரிக்குலம் ஒரு 46 பாயிண்ட் இருக்கு, 46 பேராகிராஃப். ஒவ்வொரு பேராகிராஃபும் இஸ் அ கண்டென்ஸ்டு வெர்ஷன் ஆஃப் அன் எஸ்ஸே. இட்ஸ் பேஸ்ட் ஆன் லாட் ஆஃப் ரிசர்ச். அது மாத்திரம் படித்தாலே போதும். டீச்சர் எஜுகேஷனை பற்றி 2 சாப்டர் இருக்கு, சாப்டர் 8, சாப்டர் 12. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், எழுதுறவங்களுக்கு தெரியும். இப்போ உங்களுக்கு எங்களுக்குமே அவ்வளோ தெரியும் அப்படின்னா டீச்சர்ஸ் தான் ப்ராப்ளம்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும், யாரும் முட்டாள் கிடையாது.
ஸோ அதில் வந்து இந்த 3 லாங்குவேஜ் ஃபார்முலாவை பற்றி ரொம்ப விலாவாரியாக நல்லா எழுதியிருக்காங்க. அண்ட் நீங்கள் என்இபி மாத்திரம் படிக்கக்கூடாது. என்இபிக்கு அப்புறம் பேஸ்ட் ஆன் என்இபி நேஷனல் கரிக்குலர் ஃப்ரேம் ஒர்க் இப்போ கொண்டு வந்திருக்கேன் நான். 580 பக்கமோ என்னமோ வருது. இந்த நேஷனல் கரிக்குலர் ஃப்ரேம் ஒர்க் அதை பேஸ் பண்ணி அப்புறம் சிலபஸ் வரும். இந்த நேஷனல் கரிக்குலர் ஃப்ரேம் ஒர்க் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜை R1 R2 R3ன்னு பிரிக்கிறாங்க. 5ஆம் கிளாஸ் வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் R1லேயே இருக்கட்டும். தட் வில் பி அந்த லாங்குவேஜ்லேயே இட்ஸ் ஜஸ்ட் அன் அட்வைஸ், இட்ஸ் நாட் அ கம்பல்ஷன். என்இபியில் எதுவுமே கம்பல்ஷன் கிடையாது சார். பிஎம்ஸ்ரீ இஸ் டிஃப்ரெண்ட். ஓகே, இப்போ இந்த ரீசெண்ட் கான்ட்ரவர்சி இஸ் டிஃப்ரெண்ட். ஓகே, அது ஒரு திட்டம். இட் ஹஸ் நத்திங் டூ வித் என்இபி. என்இபியில் ஒரு பங்கு அது, அவ்வளோதான். இட் அட்வைசஸ் மதர் டங் எஜுகேஷன். தாய்மொழி எல்லாம் படின்னு. நான் தாய்மொழிலாம் படித்தேன், நான் ஒன்றும் எனக்கு குறைஞ்சு போயிடல. ஓகே, அதுக்கப்புறம் R2, அதுக்கப்புறம் R3ங்கிறாங்க. லாங்குவேஜஸை பொறுத்த வரைக்கும் பலவேறு காரணங்களா, ஹிஸ்டாரிக் ரீசன்ஸ், கல்ச்சுரல் ரீசன்ஸ், சிவிலைசேஷனல் ரீசன்ஸ்னால இந்தியாவில் வேறு வழி இல்லாமல் நம்ம இங்கிலீஷ் மீடியம் எஜுகேஷன் we have moved towards இங்கிலீஷ் மீடியம் எஜுகேஷன். அது கரெக்டாக தப்பாங்கிறத பற்றி இன்றைக்கி பேசி பிரயோஜனம் கிடையாது. we have walked a long way. அந்த பாதையை நம்ம ரொம்பலாம் கடந்து வந்துட்டோம். வேர்ல்டு மாத்திரம் இல்லை, குளோபலைஸ்ட் வேர்ல்ட்லேயே அவங்க அதே மதர் டங் படிச்சுட்டு நல்லா இருக்கவங்க நிறைய பேர் இருக்கான். நம்ம பிகாஸ் ஆஃப் அவர் ஹிஸ்டாரிக் ரீசன் we have walked down a particular path. we cannot go back, put the clock back. இது வேறு வழி இல்லை, படிச்சு பண்ணலாம். பட் ரிசர்ச் ஆல் ஓவர் த வேர்ல்ட் சேஸ் தட் சின்ன வயசில் மேக்ஸ் சயின்ஸ்லாம் மதர் டங்கில் படித்தா தட் இஸ் த பெஸ்ட் வே டு லேர்ன் சயின்ஸ். அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ், லாஜிக்கல் ஸ்கில்ஸ், சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் அதில் படித்தா தான் நல்லா இருக்கும் அப்படின்னு ரிசர்ச் ஹஸ் ப்ரூவன். அது முடியலன்னா இதில். ஸோ when national language policy keeps talking about R1 and R2, they mean mother tongue and English, or English and mother tongue, depending upon where you are. R1 R2க்கு ஒரு பெரிய மேட்ரிக்ஸ், 5x5 மேட்ரிக்ஸ், 5 லெவல். ஒரு லாங்குவேஜ் நியர் மதர் டங் எபிலிட்டி, லிட்ரேச்சர் லெவலில். ஓகே, ரெண்டாவது லாங்குவேஜில் யூ ஷுட் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் வேரியஸ் சப்ஜெக்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஸ் யோர் செல்ஃப் freely. Yes. If not, appreciate literature. Yes. Third is just for communication. Okay, this என்ன பொறுத்த வரைக்கும் it is fantastic. Okay, இதனால பயனடைஞ்சவங்க நான் வந்து ஒரு லிஸ்ட்டு போட்டேன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 300-400 பேர், 500-600 பேர் லிஸ்ட்டு போடுவேன். உலகம் ஃபுல்லாக இருக்காங்க. என் கூட படித்தவங்க, எனக்கு சீனியர்ஸ், எனக்கு ஜூனியர்ஸ் எல்லாம். when you learn additional language, அந்த ஊரில் தான் போய் ஒர்க் பண்ணணுங்கிறது கிடையாது. ஓகே, நான் ஃப்ரெஞ்ச் டீச்சர், ஃப்ரெஞ்ச் தான் படித்தேன் ஆஸ் அ அடிஷ்னல் லாங்குவேஜ். அதனால் நான் போய் ஃப்ரான்ஸில் போய் உட்காரணும்லாம் கிடையாது. when you learn a language, you learn not just the literature and the culture of that place, which are secondary. You learn a pattern. Every language has a logic, has a pattern. Understanding an additional pattern, additional language is helpful to you educationally. It can help you whether you're a computer engineer or a finance professional or a data analyst. ஒரு லாங்குவேஜ் நமக்கு எக்ஸ்ட்ரா தெரியுது, ரொம்ப மிகப்பெரிய பெனிஃபிட். அதாவது நம்ம என்ன நினச்சிக்கிறோம்னா, இந்த லாங்குவேஜ் தெரிஞ்சா பார்ட்னரில் இறங்கினேன்னா காய்கறி வாங்கலாம், சமோசா வாங்கலாம்னு. தட் இஸ் நாட், தட்ஸ் அது வந்து ரொம்ப கொச்சப்படுத்துகிறோம். when you learn a language, நான் சொன்ன மாதிரி நியூரல் ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும், பேட்டர்ன் ரெக்கக்னிஷன் இன்க்ரீஸ் ஆகும், லாஜிக் இன்க்ரீஸ் ஆகும். வெளியூர்காரனோட ஒரு விஷயத்தை பற்றி என்ன கருத்துங்கிறது வித்தவுட் இன்டர்பிரேட்டர் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். இப்போது ஒரு சும்மா எக்ஸாம்பிளுக்கு லாலு பிரசாத் யாதவ் என்ன சொல்கிறாருங்கிறது நான் இங்கிலீஷ் சேனல் மூலமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு தேவையே கிடையாது. இஃப் ஐ நோ ஹிந்தி, ஸோ தட் ஐ கேன் ஜட்ஜ் வெதர் வாட் ஹி சேஸ் இஸ் ரைட் ஆர் ராங். ஓகே, ஒரு டு லீட் அன் இன்டெலிஜென்ட் லைஃப் வித் அ லாட் ஆஃப் காமன் சென்ஸ் அடிஷ்னல் லாங்குவேஜ் கற்றுக்கிறது தப்பே கிடையாது. திணிப்புங்கிறது ஐ எம் டெட்லி அப்போஸ் டு இட். எனக்கு ஹிந்தி நல்லா பேச வரும், நல்லா படிக்க வரும், பட் ஹிந்தி திணிப்பு கூடாது. எந்த லாங்குவேஜ் ரெண்டு விஷயம் சார். எந்த மொழி திணிப்பும் கூடாது, எந்த மொழி அழிக்கவும் கூடாது. இந்த தார் எடுத்துகிட்டு போயிட்டு இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக இட் இஸ் அ காட்டு மிராண்டி தான், பார்பரிக் ஆக்டிவிட்டி. இட்ஸ் அ பார்பரிக் ஆக்டிவிட்டி. அதாவது ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி பானையில் ஏதோ ஒன்று கீறி இருக்காரு, அது யாரோ ஒருத்தர் பழைய காலத்தால்
அதோட அர்த்தம் என்னங்கிறது அந்த நம்ம அந்த ஆயிரக்கணக்கான ரூபாய் நம்ம செலவு பண்றோம் அது புரிஞ்சுக்க பிக்சரோகிராஃபியோட வார்த்தை என்னன்னு அவ்வளவு நம்ம அதுக்கு நம்ம இப்ப செலவு பண்றோம் இருக்கிற லாங்குவேஜ் நீங்க தார் போட்டு அழிக்கிறீங்க அதாவது when we are spending so much to understand what somebody prehistoric man has or 5000 year civilization எழுதிட்டா அந்த மொழி புரிஞ்சுக்கணும் இப்போ எங்க வேதமுத்து இருக்காரு he is done that's the latest research on understanding Indus script அது மாதிரி இருக்கும்போது இருக்கிற லாங்குவேஜ் நம்ம ஏன் அழிக்கணும் எந்த மொழியும் அழிக்கக்கூடாது எந்த மொழியும் திணிக்கக்கூடாது இது ஒரு நம்ம கோல்டன் ரூலாக வச்சுக்கணும் அக்ராஸ் தி வேர்ல்ட் எந்த மொழியும் இப்போ துளுன்னு ஒரு மொழி வந்து அழிஞ்சு போயின்னு சொல்லிட்டு நிறையா பேர் சேர்ந்து அதை ரிவைவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ஒரு மொழியில் ஒரு 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 லிட்ரேச்சரோ ஒரு தனித்தன்மை இருக்கும் அது சில கருத்துக்கள்லாம் இருக்கும் அந்த மொழி அழிஞ்சிச்சுன்னா அந்த கருத்துக்கள்லாம் போயிடும் ஸோ மொழி வெறுப்பு கூடாது சார் மொழி திணிப்பும் கூடாது ஆமாம் எந்த மொழி அழியக்கூடாது எந்த மொழி திணிக்கக்கூடாது திணிக்கக்கூடவே கூடாது சி இப்போ நான் பேசும்போதே நிறைய இங்கிலீஷ் வார்த்தையை கலந்து பேசினேன் அது பழக்கம் ஆயிடுச்சு இது ஒரு திணிப்பு தானே ஆமாம் இந்தியாவில் உட்காந்துட்டு எனக்கு இவ்வளோ லாங்குவேஜஸ் இவ்வளோ இருக்கும்போது சான்ஸ்கிரிட் இருக்குது தமிழ் இருக்குது ஆயிரப்பட்ட லாங்குவேஜ் இருக்குது வித் வெரி ரிச் லிட்ரேச்சர் இதெல்லாம் விட்டுட்டு இங்கிலீஷ் ஒரு காலத்தில் நம்மளால் திணிக்கப்பட்டதுனால தான் இப்போ இங்கிலீஷில் பேசிகிட்டு இருக்கோம் அதனால நிறையா பயணம் அடையிறோம் வேறு விஷயம் பட் இது திணிப்பு தானே அந்த திணிப்பு யாருமே அப்போஸ் பண்ணுறது இல்லையே ஏன்னா அன்னைக்கு அந்த திணிப்புக்கு எதிர்த்து போராடுற தன்மை நமக்கு அன்னைக்கு இல்லை அதனால அது வந்து நம்ம கூட பழகிடுச்சு இப்போ வாய்ப்பாக பயன்பட்டோம் அதனால பயன்படுறோம் லாபம் சம்பாதிக்கிறோம் அது வேறு விஷயம் பட் திணிப்புங்கிறது வந்து கூடவே கூடாது